இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ வந்துட்டு வேறு லெவலுங்க. எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுச்சு. நீங்களே வந்துட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட்டை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ தான் என் மனசில் இருக்க பாரெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பட்டனையும் தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவை தொடர்ந்துக்கிடுங்க. ஃபஸ்ட்டு சீனில் ரம்யா கிஃப்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வர பார்க்குறாங்க. அந்த பக்கம் கார்த்தி வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு எங்கெங்க அப்படின்னு கேட்க, ஆட்டோவில் வந்து கிஃப்ட் எடுத்துகிட்டு வர போயிருக்கா அப்படின்றாங்க. ஆட்டோவா அப்போ கார் அப்படின்னு சொல்ல அது தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க கேப்பில் திடீர்னு ரம்யாவுக்கு ஃபோன் வருது. நம்ம எல்லாம் எதிர்பார்த்ததான், திடீர்னு யாராவது ஆக்சிடென்ட் ஃபோன் பண்ணுவாங்கன்ற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரியே வந்துட்டு நர்ஸு கால் பண்ணி உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். போன தடவை இப்படி தானே என்னை ஏமாத்தினீங்க, என்னால் வர முடியாது, நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மேடம் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, பொறுப்புலாம் பேசுகிறீங்க, உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வேணால் டாக்டர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்ல டாக்டரும் வாங்கிட்டு ஃபோன் பேசுகிறாங்க. என்னாச்சு எங்கள் அப்பாவுக்கு, என்னாச்சு நர்ஸ் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, உங்கள் அப்பா உயிர் உங்களுக்கு வேணும்னா சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுற ரம்யா பதட்டத்திலே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்து என்னம்மா உன் ஃப்ரெண்டு என்ன ஆளக்கானோ அப்படின்னு சொல்ல, அதான கிஃப்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்ல தீபாவும் வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஆட்டோவையும் காணும், ரம்யாவையும் காணும். என்ன இது அம்மு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேமா ரம்யா கால் பண்ண, ரம்யா வந்துட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறா. என்னம்மா இது, அன்னைக்கு என்னன்னா ஆக்சிடென்ட்னு ஃபோன் வருது, இன்னைக்கு என்னன்னா ஹார்ட் அட்டாக்னு ஃபோன் வருது. சரி, அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி தீபா வேற ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவளுக்கு அவன் அப்பா விட்டால் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்த கெஸ்ட்டுங்க எல்லாருமே அடுத்து வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அங்கங்கன்னு கிளம்பிடுறாங்க. ரியாக்கா இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது, அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் ரியாவும் ஐஸ்வர்யாவும் நின்று பயங்கரமாக காஃபி ஷாப்பில் வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல விலைக்கு ஒவ்வொரு விஷயமா பண்ணி அவளை தடுத்தாலும் கடைசியில் ஆட்டோ பிடிச்சி வீட்டில் வந்து நிற்கிறா. எனக்கா குபீர்னு ஆயிடுச்சு. கடைசியில் எப்படியோ அந்த கார்த்திகை பார்த்துருவான்னு நினச்சா நல்ல விலைக்கு திடீர்னு அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அந்த கடவுள் எப்படியோ இந்த ஸ்கிரிப்டை எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல ரியா பார்த்து ஐஸ்வர்யா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிற அப்படின்னு கேட்க, அப்படியே சிரிக்கும்போது நமக்கெல்லாம் பத்திக்கிட்டு வருது. ஐயோ, இந்த பைத்தியக்கார கும்பல்கிட்ட எங்களை காப்பாத்துங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னது கடவுள் காப்பாத்தினாரா, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சது இந்த ஐஸ்வர்யா, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன ஐஸ்வர்யா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ரியா கேட்க, ஆமாம் அவங்க வீட்டில் ரம்யாவே அவங்க அப்பாவே தவிர யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நானே உள்ளே போயிட்டு அவங்க அப்பா குடிக்கிற ஜூஸில் ஆர்டிஃபிஷியலாக ஹார்ட் அட்டாக் வர அந்த டேப்லெட்டை மிக்ஸ் பண்ணி அவர் குடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு யாரும் இல்லாத நேரத்தில் நானே வெளியில் வந்துட்டேன். அப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல பயங்கரமாக நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த சைடு ரம்யா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. டாக்டர்லாம் விசாரிச்சு அவங்க அப்பாவை பார்க்க போகிறாங்க. ரொம்ப உங்களுக்கு ஃபீலிங்காக இருக்குது. டாக்டர் சொல்கிறாங்க நல்ல வேலைக்கு கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்ததுனால காப்பாற்றியாச்சு, உங்கள் டிரைவருக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ரம்யாவும் போய் டிரைவர்கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் கீழே இருந்தம்மா, திடீர்னு ஐயா விழுகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, போய் பார்த்தா அவர் மயக்கத்தில் இருந்தார், அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்ல, இருக்கட்டுமா இதனோட கடமை, இதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லலாமா அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தீபாவும் கார்த்தி பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மு பாவம், பேசாமல் அவங்க அப்பா போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட கேட்க, அவர் சரின்னு சொல்லிடுறாரு. இருங்க நான் அம்மு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கால் பண்ண, ரம்யாவும் ஃபோன் அட்டென்ட் பண்ணுறாங்க. நாங்கள் அப்பாவை பார்க்க வரேன்டி, இப்போ அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்ல, பரவாயில்லடி கரெக்ட் டயத்துக்கு சேர்த்ததுனால தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னதுமே நான் வர்றேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அப்பா இங்கே வந்துட்டு நார்மல் ஆகிட்டாரு, நீங்கள் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வாங்க, ஃபங்க்ஷன் அன்னைக்கு இங்கெல்லாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லி, இருக்குண்டி அப்பாவை பார்த்தா தான் என் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தீபா சொல்லிடுறேன். சரின்னு சொல்லிட்டு கார்த்தி தீபாவும் இங்கே தான் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக ஐஸ்வர்யாவுக்கு ரியாவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம வந்துட்டு பார்ட்டியை நல்லா செலிப்ரேட் பண்ணணும், நல்ல வேலைக்கு ரெண்டு பேருமே பார்த்துக்கல அப்படின்ற மாதிரி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்குதுங்க. இவங்க பிளானில் வந்துட்டு கல்லு விழுகிற மாதிரி இங்கிட்ட ஒரு சீன் நடக்குது. கார்த்தி தீபா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க. இவங்க வந்துட்டு ரூம்குள்ளே நுழையிற நேரத்தில் ரம்யா வந்துட்டு டாக்டரை பார்க்கறதுக்காக போயிடறாங்க. தீபாவும் கார்த்தியும் வந்துட்டு அவங்க அப்பாவோட ரூமுக்குள்ளே நுழையிறாங்க. கார்த்தியை பார்த்ததுமே ரம்யாவோட அப்பா ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. தீபா இவர் தான் உன்னோட ஹஸ்பண்டாமா அப்படின்னு கேட்க, ஆமாப்பா, இப்போ எப்படி உங்களுக்கு உடம்பு இருக்கு, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் டாக்டரும் ரம்யாவும் பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. நல்ல வேலைக்குமா இப்போ வந்துட்டு எப்படியே காப்பாற்றியாச்சு, இனிமேல் ஃபுட்டு எல்லாத்துலேயும் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும், ஆயில் ஃபுட்லாம் கட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் டேப்லெட்டை எல்லாம் எழுதி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. இங்கிட்டு வந்துட்டு நர்ஸ் வராங்க. அவ்வளோதான் விசிட்டிங் அவர்ஸ் முடிஞ்சிருச்சு, இனிமேலும் உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடும், என் ஃப்ரெண்டு வர வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நீங்கள் கிளம்புங்க, டாக்டர் பார்த்தா எங்களை தான் தேவையில்லாமல் திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா நாங்கள் போயிட்டு வரோம், அம்முக்கிட்ட வேணால் நான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வெளியில் வர்றாங்க. நீங்கள் வேணால் இங்கே இருந்து பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்க, திடீர்னு கார்த்திக் ஒரு ஃபோன் வருது. இந்த உடனே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. என்னங்க வேலை வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் வேணா நான் சொன்ன மாதிரி இங்கே இருந்து பார்த்துட்டு வாங்க, நான் வேணா வேலையை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி, இருக்கட்டுங்க அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வேறு நடக்குது, எனக்கும் நிறைய வேலை இருக்கும், நம்மளும் பேசாமல் கிளம்பிடலாம், உங்கள் கூட வந்துடுறேன், நான் அப்புறமா அம்முக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ரெண்டு பேர் கிளம்புறாங்க. அதே சமயத்தில்
ரம்யாவும் டாக்டர்கிட்ட பேசிட்டு டேப்லெட் அந்த மெடிசன் இதெல்லாம் வாங்கணும்ல, அந்த கவரையும் வாங்கிட்டு ரூமுக்கு வெளியில் வராங்க. இவங்க இந்த பக்கம் போக ரம்யா வந்துட்டு அந்த பக்கம் அப்போ தான் கரெக்டாக வர்றாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, இப்போ தாம்மா தீபா வந்தா அப்படின்னு சொல்ல, என்னப்பா அவங்கள ஒரு நிமிஷம் இருக்க வச்சிடலாங்கள அப்படின்ற மாதிரி சொல்ல, நர்ஸு தாம்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அவங்க இன்னும் ஹாஸ்பிட்டலில் விட்டு போயிருக்க மாட்டாங்க, போய் பாரு அப்படின்னு சொல்ல ரம்யா பின்னாடியே ஓடியாடுறாங்க. இவங்க வந்துட்டு லிஃப்ட்டில் ஏறி கீழே வந்துடுறாங்க. ரம்யா குடுகுடுன்னு மாடிப்படியில் இறங்கி வர்றாங்க. தீபா வந்துட்டு நடக்கும்போது அவங்க சேலை தடிக்கிறது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுகிற மாதிரி போகிற கார்த்தி வந்துட்டு பிடிச்சிடுறாங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லைங்க கால் தடிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்க டைமில் கரெக்டாக ரம்யா வந்துட்டு பார்த்துடுறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு தலையெல்லாம் சுற்றிடுது. கார்த்தியை பார்த்ததோ இவங்க 2 பேர் வண்டியில் வந்தது பேசுனது அதெல்லாம் நினச்சி பார்த்து கிருகிருன்னு அந்த இடத்துல இருந்து நின்றுட்டு இருக்காங்க. வண்டியில் முன்னாடி வந்தது திரும்பி ரிவர்ஸ்லலாம் கனவுல போய்கிட்டு இருக்கு. அப்போ கார்த்தி தான் தீபாவோட ஹஸ்பண்டா, இவ்வளோ நாள் வரைக்கும் அவகிட்ட பேசியிருக்கேன் பழகிருக்கேன், ஆனால் அவளோட ஹஸ்பண்ட் பேர் என்னன்னு எனக்கு கூட தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டலான்னு விறுவிறுன்னு ரூமுக்கு வந்ததுமே தீபா உன்னோட ஹஸ்பண்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு கேட்குறாங்க. ஹஸ்பண்ட் பேரா கார்த்திடி அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்பா இப்போ வந்தவர் தான் தீபாவோட ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அப்படின்றாங்க. இவரை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுமா, ஏன்னா இவரை தான் ஃபஸ்ட் டைம் நான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருந்தேன், நீ அப்போ கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருந்த டைம் அப்படின்ற மாதிரி சொல்ல ரம்யா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அந்த தம்பி வந்துட்டு உன்னை பொண்ணு பார்க்க வரதா இருந்துச்சு, நீ அந்த டயத்தில் வேற வேணான்னு சொல்லிட்டியா, நான் உங்களை வர வேணான்னு சொல்லிட்டேமா, இந்நேரம் அவருக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிருந்திருக்கிறது, எல்லாம் நம்ம கையிலேயே இருக்குது, அந்த கடவுள் கையில் தான் இருக்குது, யார் அந்த கடவுள் தான் முடிச்சு போட்டு வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ரம்யாவுக்கு அழுக தாங்க முடியல. கார்த்திய மாதிரி ஒரு நல்ல கேரக்டரை நான் மிஸ் பண்ணிட்டேனே, தீபாவோட ஹஸ்பண்ட்னு தெரியாமல் அவர் கூட இவ்வளோ நாள் பேசி பழகிட்டு இருந்திருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ரொம்ப மனசில் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மிஸ் பண்ணதுனால இப்பேற்பட்ட ஒரு நல்லவரை என்னால் கல்யாணம் முடிக்காமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.